ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்திர ஏகபாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுஹு. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் சிறிது இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த இணைய வழி சத்சங்கத்தின் வாயிலாக தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னையின் அருளால் இன்று நாம் விளக்கம் பார்க்க இருப்பது ஸ்ரீ தாயுமான அடிகளின் உடல் பொய்யுறவு என்ற பாடல் தொகுப்பில் 34வது பாடல். உடலை பழித்திங்கு உணவும் கோடாமல் பிடவிடவே நாடுவரோ மெய்யை படபடன வேண்டுவேன் இந்த உடல் மெய் உணரா பொய்யன் நான் ஆண்ட நீ தானே அறி. முதலில் பாடலை பார்ப்போம். உடலை பழித்து இங்கு உணவும் கொடாமல் விடவிடவே நாடுவரோ மெய்யை படபட என வேண்டுவேன் இந்த உடல் மெய் உணரா பொய்யன் நான் ஆண்ட நீதானே அறி. இறைவனை பார்த்து சொல்வது போல அமைந்துள்ளது இந்த பாடல். ஆண்ட நீதானே ஆட்கொண்டு நீ இதனை அறிவாயாக அப்படின்னு சொல்கிறார். எதை? இந்த உடலுக்கு நான் எத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை. சென்ற பாடலும் 33வது பாடலும் மானுட உடலின் முக்கியத்துவத்தையே பறைசாற்றியது. அறிவில் அறியாமையற்று அறிவாய் நின்று பிரிவர ஆனந்தமயம் பெற்று குறி அவிழ்ந்தால் அன்றைக்கு உடல் வேண்டேன் ஐயா இவ்வாக்கையே என்றைக்கும் வேண்டுவனே யான் அப்படின்னு சொன்னார். இந்த மானுட சரீரத்தின் முக்கியத்துவத்தை 33வது பாட்டில் சொன்னதற்கும் இப்போ 34வது பாடலில் சொல்ல போவதற்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத நாம் முதல்ல சுருக்கமாக பார்க்கலாம். 33வது பாடலில் அவர் என்ன சொன்னார்னா,
இந்த பொதுவாக பல ஆத்ம சாதகர்கள் இடத்துல ஒரு மனப்பான்மை இருக்கும். இந்த சரீர வாழ்க்கை இதெல்லாம் அருவருக்கத்தக்கது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த மனித பிறவியே எனக்கு வேண்டாம், ஒரே துன்பமயமாக இருக்குது, ஆசைகள் மயமாக இருக்குது, சோதனைகள் மயமாக இருக்குது, இந்த டெம்டேஷனுங்கிறாங்கள ஆசை காட்டுவது அப்படியா இருக்குது இந்த உலகம், இது என்னை ஆசை காட்டி மோசம் போக செய்கிறது, அதனால் எனக்கு இந்த உலக வாழ்க்கை உடல் வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை, அதை பல சாதகர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த மனநிலைக்கு பதில் சொல்வது போல இங்கே தாயுமானவர் சொல்கிறார் 33வது பாடலில், நானும் இந்த உடல் வேண்டான்னு சொல்லுவேன். எப்போ? அறிவில் அறியாமையற்று அறிவாய் நின்று பிரிவர ஆனந்தமயம் பெற்று குறியவிழ்ந்தால் அன்றைக்கு உடல் வேண்டாம் என்று சொல்லுவேன். அது வரையில் எனக்கு இந்த உடல் வேண்டும், மானுட சரீரம் வேண்டும், அதுவரைக்கும் இந்த உடம்பை நான் கட்டாயம் விரும்புவேன் என்று சொல்லுகிறார். கருத்து என்ன? இந்த உடல் விரும்பத்தக்கது, இது ஏதோ வேண்டாத அருவருக்கத்தக்க ஒன்று அல்ல என்று உடலின் முக்கியத்துவத்தை சொல்கிறார், மானுட பிறவியின் முக்கியத்துவத்தை. ஏன் அப்படின்னா, தேவ சரீரம் எடுத்தால் கூட, ஸ்வர்கலோகத்தில் பிறக்கும் வாய்ப்பு பெற்றால் கூட, எத்தனையோ அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணி அங்கே போய் இந்திரனாக பிறக்கிறான், தேவர்களாக பிறக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, அப்படி ஒரு ஸ்வர்க போகத்தை அனுபவிப்பதற்கு உடல் எடுத்து தேவ சரீரம் எடுத்தாலும் கூட அந்த தேவ சரீரமானது மானுட சரீரத்துக்கு இணையாகாது. ஏன்னா தேவ சரீரம் எப்போதும் 24 ஹவர்ஸும் தூக்கமே இல்லாமல் ரசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக கிடைச்ச பிறவி, 5 இந்திரிய சுக போகங்களையும் இடைவிடாது அனுபவிப்பதற்காக எடுத்த உடல். அனுபவிச்சுட்டே இருக்கலாம், அதுக்கு ஒரு காலத்தில் ஆசைப்பட்டு தான் அதை கேட்ட அந்த சொர்க்கலோகத்தை. ஆனால் இறைவனை அடையணும்னு சொன்னால் அது உதவாது. அவர்களும் என்ன செய்யணும்? புண்ணியம் தீர்ற வரைக்கும் அப்படி சொர்க்க போகத்தை அனுபவிச்சுட்டு அந்த தேவ சரீரத்தை விட்டு மானுட சரீரம் எடுத்து இந்த பூமியில் பிறந்தாக வேண்டும். அப்போது முக்தி உன்னுடைய லட்சியமாக இருந்தால், இறைவனை அடைதல் உன்னுடைய வாழ்க்கை குறிக்கோளாக இருந்தால், உனக்கு தேவ சரீரம் பயன்படாது, இந்த மானுட சரீரம்தான் உனக்கு உதவி பண்ணும். அதனால் அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் நான் இந்த உடம்பை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இது பொதுப்பட மானுட உடலின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது. இதில் அடையப்போகிற லட்சியம் என்ன என்பதற்கு நல்ல விளக்கமாக முதல் 2 வரிகளில் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட லட்சியத்தை அடைவதற்கு இந்த உடம்பு தான் பயன்படும் என்பதனால நான் இந்த உடலையே வேண்டுகிறேன். இது அந்த லட்சியம் என்னைக்கு அடையப்படுகிறதோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த உடம்பு வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்போது 34வது பாடலிலே 33 பாட்டில் என்ன சொன்னார்? அந்த லட்சியத்தை அடைகிற வரையில், பேரறிவாய் நான் நிற்கிற வரையில் எனக்கு இந்த உடம்பு வேணும் அப்படின்னு சொன்னார். தன்னை அறிதல்ங்கிற இந்த அனுபவம் எனக்கு கிட்டுகிற வரையில் இந்த உடம்பு வேணும்னு சொல்கிறேனே, அப்போ அந்த தன்னை அறிகிற வரையில் இந்த உடம்பை நான் எப்படி பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் என்று 34ல் சொல்கிறேன். 33ல் இந்த உடம்பு எப்போ வேண்டாம்? லட்சியத்தை அடைஞ்சப்புறம் வேண்டாம். 34ல் சொல்கிறார், லட்சியத்தை அடையிற வரைக்கும் இந்த உடம்பை எப்படி பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார். பார்ப்போம். உடலை பழித்து இங்கு உணவும் கொடாமல் விடவே நாடுவரோ மெய்யை படபட என வேண்டுவேன் இந்த உடல், மெய் உணரா பொய்யன் நான் ஆண்ட நீ தானே அறி. நான் எப்படிப்பட்டவன்? மெய் உணரா பொய்யன் நான். இந்த பாடலிலே மெய் என்ற சொல்லை இருவேறு அர்த்தத்தோடு பொருளோடு பயன்படுத்துகிறார் தாயுமானவர். இந்த இடத்துல மெய் உணரா பொய்யன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இறைவனாகிய நிலைத்த உண்மையை அறியாத பொய்யனாகிய நான் பொய்யன். ஏன் பொய்யன்?
நான் இன்னும் மெய்ப்பொருளை அறியவில்லை. பொய்ப்பொருளான இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பொய்ப்பொருளான இந்த உடலை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். மெய்த்தன்மையை இன்னும் முற்றிலும் உணரவில்லை. ஏதோ நாட்டம் இருக்கிறது, அனுபூதியில் எட்டவில்லை. அதனால நான் இன்னும் பொய்யனாகவே இருக்கின்றேன். பொய்யன் அப்படின்னா என்ன? பொய்யனாகிய நான், அதாவது பொய்யை மெய்யென்று நினைத்து கொண்டு என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கின்றேன். சரி, இந்த பொய் மெய் பொய் மெய்ன்னு விளையாடுறாரா? என்ன அர்த்தம் அப்படின்னா, பொய் என்று சொன்னால் இந்த இடத்துல நிலை இல்லாத அப்படின்னு அர்த்தம். மானுட சரீரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு கணத்தில் இருந்தது போல அடுத்த கணத்தில் இருப்பதில்லை. இங்கு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இது இந்திரியங்களுக்கு எட்டுகிறது இந்த பிரபஞ்சம், குறிப்பாக இந்த உடல். இப்படி இந்திரியங்களுக்கு எட்டுவதாய் விழிப்பு நிலையிலே உணரப்பட்டு பயன்படுத்தப்படுகின்ற இந்த உடலானது ஆழ்ந்த கனவற்ற உறக்கத்தின் போது எங்கு போனது? நம்முடைய உடல் எங்கு போனதென்று நமக்கே தெரியாது. அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் எப்படியோ உறக்கம் வருது, நம்ம மறக்கிறோம். ஆனால் ஆனந்தமாக இருக்கும், திருப்பி முழிக்கிறோம். அப்போது இந்த உடல் முழுவதும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. முழுவதும் நாம் இதனை லட்சியத்திற்கு பயன்படுத்துவதில்லை. இந்த உடலை நம்பி பல தவறுகளை செய்கின்றோம். இதெல்லாம் பார்க்கிறதுனால நான் பொய்யன். இந்த உடலை சரியாக பயன்படுத்த தெரியாமல் அதுவே எல்லாம் என்று நினைத்துவிட்டால் நான் பொய்யன். பொய்யனாகிய நான் என்ன? மெய் உணரா பொய்யன். மெய்ப்பொருளாகிய இறைவனை அறியாத பொய் அல்லது நிலையற்ற தன்மையில் இருக்கின்ற நான் என்ன செய்கிறேன்? இப்போ எப்படி இருக்கேன்? படபட என இந்த உடல் வேண்டுவேன். நான் என்ன செய்கிறேன்? படபடன்னு அவசர அவசரமாக, ஐயோ விட்டுறக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இந்த நார்ச்சந்தியில் என்ன 100 ரூபாய் கட்டாக அப்படியே தூக்கி போடுவோம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிடிக்கிற 100 ரூபாய் கட்டு உங்களுக்கு எவ்வளோ ரூபா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யப்படுதுன்னு வச்சுப்போம். எல்லோரும் எப்படி அங்கே ஓடுவாங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் நார்ச்சந்தியில், அதை விட்டக்கூடாதுன்னு முண்டி அடித்து கொண்டு வந்து அந்த பணக்கட்டை பிடிக்க பார்க்குறாங்க. அது மாதிரி படபடன்னு அதுக்கு எப்படி ஒரு இந்த வந்துட்டேன் கொஞ்சம் இந்த வந்துட்டேன் அப்படின்னா போவோம். ஏய் வா வச்சுக்கிறவா, நீ வரலன்னா நான் போகிறேன் அப்படின்னு விட்டுட்டு எல்லாம் ஓடுறாங்க. அப்படி படன்னு அப்படி ஒரு டென்ஷனோட வேகமாக போகிறாங்களா. அவசரமாக ஒரு நிதானம் இல்லாமல் இதை இழந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு அவசரத்தோடு போகிறார்கள். அது மாதிரி பட என இந்த உடல் வேண்டுவேன். நான் என்ன செய்கின்றேன்? இந்த உடல் அப்படின்னா இந்த உடலை, இந்த சரீரத்தை வேண்டுவேன். இது எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்? நாம் பார்த்தோம், மானுட சரீரத்தில் தான் இந்த 3 அவஸ்தைகளும் விழிப்பு, கனவு, நனவு எல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே உயர்ந்ததாகிய மேலாளவத்தைங்கிற மாதிரி இதுக்கு மேலே போகக்கூடிய சமாதி நிலையும் நமக்கு சாத்தியம், இறை உணர்வை பெறுவதும் சாத்தியம். அப்படிப்பட்ட இந்த உடல் வேறு எந்த சரீரத்திலும் இவ்வளவு கிடையாது. மற்ற சரீரங்களுக்கெல்லாம் ஸ்தாவரங்கள்லேருந்து தேவ சரீரம் வரையிலும் மற்ற சரீரங்களுக்கு இந்த அவஸ்தைகள் வெவ்வேறு நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் அந்த அறிவு பூரணமாக நம்மிடம் இந்த மானுட சரீரத்தில் மிளிர்வது போல இறைவனை அடையலாம் என்கின்ற சாத்தியக்கூறு நமக்கு இருப்பது போல வேறு எந்த சரீரத்துக்கும் கிடையாது. அதனால இந்த உடலை வேண்டுவேன். இந்த மானுட சரீரம் சாதாரணமானதல்ல. இறைவனை அடைதல் என்கின்ற பெரிய லட்சியம் வரை இதனால் எவ்வளவோ சாதிக்கலாம்.
சைவ சித்தாந்தப்படி இந்த ஜீவனுக்கு சிற்றறிவும் சிறு தொழிலும் சிறு வல்லமையும் இருக்குது. இதனுடைய குறிப்பிட்ட துறைகளிலே நாம் ஆழ்ந்து போகலாம். அதுவே இந்த உலகத்தில் நாம் பார்த்தோன்னு சொன்னால், இப்போ விஞ்ஞானிகள், மேதைகள், ஜீனியஸ் அப்படிங்கிறோமே, அந்த மேதாவிகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர்களுடைய அறிவு எவ்வளவு ஆழ அகலத்தோடு எவ்வளவு விஷயங்களெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறதுன்னு. அதுவே ஒன்றுமில்லை, இறைவனுடைய முற்றறிவு, பேரறிவு முன்னால். அப்படிப்பட்ட இறைவனை அடைவதற்கு இந்த சரீரம் உதவும்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு இது கிடைத்திருப்பது. அதனால அவசரமாக இதை விட்டுறக்கூடாது. எப்படி அந்த 100 ரூபா கட்டை பிடிக்க எல்லாரும் விட்டுறக்கூடாதுன்னு ஓடுறாங்களோ, அதை மாதிரி கிடைச்ச இந்த மானுட சரீரத்தை நான் விட்டுற மாட்டேன் என்று அதை வேண்டுகின்றேன். பாடா என இந்த உடலை வேண்டுவேன். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? உடலை பழித்து இந்த மானுட சரீரத்தை பழி கூறுகிறார்கள், நிந்திக்கிறார்கள், குறை கூறுகிறார்கள். அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன ஆபத்துக்கள் இருக்குது, என்ன மாதிரி அது நம்மளை வீழ்த்தி விடும், காமம் முதலான உணர்ச்சிகளுக்கு வசப்பட்டு விட்டால் இந்த உடல் நமக்கு எவ்வளவு பெரிய இடைஞ்சலாக இருக்கும் இறைவனை அறிவதற்கு. அப்படி அதனுடைய எதிர்மறை பக்கங்களையே சொல்லி சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த உடலை பழிக்கின்றார்கள், நிந்திக்கின்றார்கள். அப்போது அதாவது இந்த அதுவும் குறிப்பிட்ட ஒரு இடைக்காலத்தில் நம்முடைய அந்த பாடல்களெல்லாம் நாம் அதிகம் பார்க்கிறோம். இந்த உடலை ரொம்ப குற்றம் சொல்லி, குறிப்பாக காம இச்சையை வெல்வதற்கு தடையாக இருக்குது, இந்த உடம்பு இருந்தாலே அந்த சரீர போதம் விடமாட்டேங்குது என்பதற்காக இதை ரொம்ப குறை சொல்லக்கூடிய போக்கு பல கவிஞர்கள், சாதகர்கள் மத்தியில் பார்க்குறோம். அதை உடலை பழித்துன்னு சொல்கிறார். உடலை பழித்து. அப்போ இந்த உடல் உணர்ச்சிகளுக்கு இடமாக இருக்கின்றது அப்படின்னா நான் இப்போ என்ன செய்யணும்னா, தவ முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயல்கிறேன். அதனால் என்ன செய்யணும், அப்போ இந்த உடம்புக்கு இது நல்லா தின்னு கொழுத்து போயிருக்கு, சாப்பிடாத, சாப்பாட்டை குறை அப்படிங்கிறாங்க. குருதேவர் ஒரு இடத்துல சுருக்கமாக சொல்கிறார். குருதேவர் பொதுவாக அப்படிலாம் எல்லாரும் போல் உடலை பழிக்கிற வேலையை ரொம்ப சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு இடத்துல சொல்கிறார், ரொம்ப இந்த காம உணர்ச்சி உன் உள்ளத்தை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும், இந்த உடலை அதுவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை நினச்சிப்பார். எப்பா இந்த சதையும் ரத்தமும் அதெல்லாம் எவ்வளவு அருவருப்பாக இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு புண்ணு வந்துட்டுனா சீழு, இப்படி இதனுடைய அருவருக்கத்தக்க அம்சங்களாக நினச்சிப்பார். அந்த அருவருப்பை நினைக்கும்போது இது உனக்கு போயிடும். ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன். அண்ணாமலைன்னு ஒரு சீடர் ரமண பகவானிடம் அவரை அண்டி இருந்து அணுக்கத் தொண்டராக இருக்கிறார். ஒரு தரம் ஆசிரமத்துக்கு நிறைய பக்தர்கள் போகிறாங்க. அதில் ஒரு அம்மா, அவங்க கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே இந்த அண்ணாமலையினுடைய மனசில் ஒரு சலனம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அவர் உண்மையான சாதகருங்கிறதுனால ரொம்ப வருந்தி தன்னுடைய குருநாதராகிய பகவான்கிட்ட அந்த சொல்லிடுறார், உண்மையாக மனசு இப்படி சஞ்சலப்படுது அந்த அம்மாவை பார்த்ததுலேருந்து. அவர் ஒன்றுமே சொல்லலை. வா நம்ம மேலே போவோம் மலைக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரம் போன உடனே மரம்லாம் ரொம்ப இல்லாத இடத்துல ஒரு மொட்டை பாறையாக ஒன்று இருக்குது, இந்த பாறை மேலே ஏறி நில்லு அப்படிங்கிறார். அவர் ஏறி நிற்கிறார். இன்னும் உடனே ஒரு 10 நிமிஷம் என்னமோ எடுத்து விளக்கி கொண்டே இருக்கிறார் பகவான். அது வரைக்கும் இவர் இறங்கவும் சொல்லலை. வெயில் அடிக்குது, மேலே வெயில், கீழே பாறையினுடைய சூடு, இறங்க சொல்லலை. இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இறங்கிட்டு இப்படி வந்துட்டாங்க. அப்புறம் பகவான் கேட்குறார், மனசு இப்போ எப்படி இருக்குது? அந்த சலனமே, ஐயையோ இந்த சூடு, மேலே வெயில், கீழே தலையில் அந்த வெயில் சூடு, கீழே இந்த பாறை சூடு தாங்க முடியல, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, அதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லைன்ட்டான். அந்த பக்தர் சொல்லிட்டார், இப்போ அந்த தொந்தரவே இல்லை. அதாவது ஒரு உணர்ச்சி வேகமாக மனசில் கிளம்பி தன் வலிமையை காட்டும்போது அதை விட வலிமையோட வேறொரு அனுபவத்தை, உணர்ச்சியை கொடுக்கும்போது இது ஓடி போயிடும். அப்படி கொடுக்கறதுக்கு பக்தி எவ்வளவு பேருணர்ச்சியாக இருந்தால் இது போயிடும். அதனால் ராமன் இருக்கும் இடத்தில் காமன் இல்லை
அந்த நேரத்துக்கு உனக்கு அப்படி பெரிய பக்தியை கிளப்பிக்கொள்ள முடியலை அப்படின்னா இப்படி ஒரு கடுமையான தண்டனை. வெயிலில் நில்லுன்னு வச்சார். வெறும் வெயிலில் அந்த பாறையில் நிற்கிறார். அப்போ காலுக்கு பாறை சுடுகிறது, தலைக்கு இந்த சூரிய வெப்பம். இதுக்கு நடுவில் மனசில் அவருக்கு வேறு ஒன்றும் அசிங்கமான எண்ணங்களை நினைக்கிறதுக்கு கூட முடியலை. இது மாதிரி சில நேரங்களில் உடலுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கறது ஒரு அவசியம் போல் இருக்குது. அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவே வழி அல்ல. மனசில் தீவிரமான சுவாமி சித்பானந்த மகாராஜ் சொல்லுவார், மாயையை கட்டுப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி சுவாமிஜிகிட்ட கேள்வி கேட்டேன். ஆதிக்கம் நல்கினவர் யார் இந்த மாயைக்கு, என் அறிவென்று இடமில்லையோ அப்படின்னு தாய்மானவர் பாடுறார். அதையே சொல்லி என்னுடைய கருத்து அதுதாங்கிற மாதிரி அந்த கேள்வியை சுவாமிஜிகிட்ட சமர்ப்பிக்கிறேன். அப்போ சாமி சொன்னாங்க, நான் சற்றும் எதிர்பாராத பதில். ஆதிக்கம் நல்கினவர் யார் இந்த மாயைக்கு, நாம் தான் அப்படின்னு அடித்த மாதிரி சொன்னாங்க. நாம் தானா? அப்படி நிஜமாகவே எனக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. திகைச்சு போயிட்டேன். உடனே அது வரைக்கும் தமிழில் தாய்மானவரை மேற்கோள் காட்டி எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா ஒரு கலங்கி போயிட்டேன்னா நாம் தான். உடனே நாம் தான் மாயைக்கு இடம் கொடுத்தோமா? அது எதிர்பாராத பதில் எனக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் கலங்கி திகைச்சு போய் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டேன். இஃப் வி ஹேவ் கிவன் இட் பவர், வி ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இட், வாட் டு டூ அப்படின்னு. உடனே சுவாமிஜி பதில் இங்கிலீஷில் கொடுத்தார், இன்டென்ஸ் ப்ரேயர் அண்ட் ஸ்ரத்தா. இதில் தான் நமக்கு பதில் இருக்குது. இப்போது ஒரு எதிர்மறை உணர்ச்சி நம்முடைய உள்ளத்தை தொந்தரவு பண்ணும்போது நாம் என்ன செய்யணும்? இன்டென்ஸ் ப்ரேயர் அண்டு ஸ்ரத்தா. வெறும் ப்ரேயர் இல்லை, இன்டென்ஸ். அந்த இன்டென்சிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இன்டென்சிட்டியை கொண்டு வரத்துக்கு தான் ரமண மகரிஷிகள் அந்த சீடரை அந்த பாறையில் அந்த சூட்டில் நிற்க வச்சார். அந்த இந்த காம உணர்ச்சி எவ்வளவு வேகத்தோடு தாக்கிச்சோ அதை விட அதிக வேகம் கொடுத்தார் இந்த சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி கொள்ளுகிற அனுபவத்தில். அது மாதிரி நாம் நம்முடைய மனசில் பக்தியை, பிரார்த்தனையை, இறைவனை நம்பி சொல்லுவதை வேகமாக பண்ணணும். நாம் சொன்னால் வேகமாக சொல்லணும், மெதுவாக ஓம் நம சிவாய அப்படின்னு அப்போ சொல்லக்கூடாது. அமைதியாக சாத்வீகமாக மனசு இருக்கும்போது அப்படி சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னா வேகமாக மனசுக்குள்ளே வேகமாக இடைவிடாமல் சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ஒரு நாமத்துக்கு இன்னொரு நாமத்துக்கு இடையில் வேறு எண்ணம் புகுந்து விடாதபடி கிடு 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 கிடுன்னு சொல்லணும். அந்த நாமம் அப்படி ஓடணும் உள்ளத்தில். தீவிரமாக அந்த நாமத்தை நம்பி சொல்லிவிட்டு இறைவன் நாமத்தின் மூலம் இறைவனை பிடிக்கணும். இன்டென்ஸ் ப்ரேயர். சரி, இது இப்படியெல்லாம் பண்ணினா இது சரியாயிடுமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் ஸ்ரத்தா, நம்பிக்கை வேணும் உனக்கு. ஏன் அப்படின்னா இப்போது நான் யார் விசாரத்திலே என்ன சொல்கிறாங்க, இந்த எண்ணம் எங்கிருந்து எழுகிறது என்று பாருங்கிறாங்க. எண்ணத்தினுடைய துவக்க புள்ளியை பார்க்க சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த எண்ணம் ஓஞ்சு போயிடும். இப்போது பக்தி மார்க்கத்தில் போகிறவங்க என்ன சொல்கிறாங்க, ஜபம் பண்ணு, நிறைய நாமத்தை சொல்லு, இடைவிடாது நாமத்தை சொல்லி கொண்டிரு. அப்படிங்கும் போதும் என்ன நடக்கிறது, அந்த எண்ணத்தை புறக்கணித்து விட்டு, அது என்ன எண்ணமோ ஒரு வேண்டாத எண்ணம், அதை புறக்கணித்து விட்டு இந்த ஒரு எண்ணத்திலேயே கருத்தை செலுத்துகிறோம் இல்லையா, இதை செலுத்தும் போது அது ஓய்ந்து விடுகிறது. அவ்வளவுதான். இதுதான் எங்கேயுமே பேசிக் பிரின்சிபிள். வேண்டப்படாத ஒரு எண்ணத்தை ஒதுக்குவதற்கு வேண்டப்படுகிற நல்லெண்ணமாகி இறைவனை பற்றிய எண்ணம், குறிப்பாக நாம ஜபம், அதை தீவிரமாக சொல்லு. அதில் அந்த தீவிரம் உனக்கு ரொம்ப அவசியம். தீவிரம் இல்லாமல் ஏனாதானோன்னு சொல்லாத, பயத்துக்கோ வேறு உணர்ச்சிகளுக்கோ இடம் கொடுக்காதே. அந்த பக்திக்கும் ஈஸ்வர நம்பிக்கை விசுவாசத்துக்கு இடம் கொடுத்து தீவிரமாக சொல்லு. அப்படி சில நேரங்களில் இப்படி ஒரு உபாயங்களை சொன்னாலும் கூட பொதுப்பட குருதேவருக்கோ ராமகிருஷ்ண பாரம்பரியத்தில் இந்த உடலை பழிப்பது நம்முடைய பாணியே அல்ல, நம்முடைய நோக்கமோ வழிமுறையோ அல்ல. அப்போ என்ன சொல்லுவோம், இந்த உடம்பு இறைவன் குடியிருக்கும் ஆலயம் என்று இதை கருது. அதுதான் நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காட்டியிருக்கக்கூடிய வழி. குருதேவர் சொல்கிறார், ஒரு
கிராமத்தில் ஒரு கோயில் இருந்துதான். அந்த கோயிலில் திடீர்னு சங்கெல்லாம் ஊதுற சத்தம் கேட்டது. சங்கு ஊதி மணி அடிக்கிற சத்தம் கேட்டது. உடனே எல்லாரும் அங்கே வந்தாங்களே, என்ன யார் பூஜை பண்ணுறா அப்படி தெரியலையே அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இது பண்ணலை. என்ன இந்த பாரு, கோயிலில் நீ வந்து விளக்கேற்றலை, அந்த திரையை நீக்கலை, கோயிலை பெருக்கி சுத்தம் பண்ணலை, அபிஷேகம் பண்ணலை, புஷ்பம் போடலை, ஆனால் நீ இந்த மணியை மட்டும் அடிச்சிட்டியே அப்படின்னு எல்லாரும் அவனை திட்டுகிறார்கள். அங்கே ஒரு சோம்பேறி உட்கார்ந்து கொண்டு சும்மா மணி அடித்து சங்கு ஊதிருக்கான். அது எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய உடல் என்னும் ஆலயத்திலே 10 இந்திரியங்களாகிய கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. அது இறைவன் உள்ளே இருப்பதை காட்டணும். அதுக்குள்ளே அந்த ஞான ஜோதி எரியணும். அது இந்த இந்திரியங்கள்ங்கிற ஜன்னல் வழியாக தெரியணும். அது இல்லாமல் நீ உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாய். இறைவனுக்கு மூடப்பட்டு உலகுக்கு திறக்கப்பட்டதாக இருக்கிறது உன்னுடைய இந்திரியங்கள். அப்படி இருக்கக்கூடாது. இந்த உடல் இறைவனுக்கு உரியது என்பதை புரிந்து கொள். அதனால் நான் இந்த உடலை வேண்டுவேன். எப்படி வேண்டுவேன்? படபட என வேண்டுவேன். அவசரமாக ஐயோ இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. எனக்கு எத்தனை நாள் இதில் போட்டிருக்கோ தெரியாது. இந்த உடம்புல நான் வாழப்போகிற நாள் எவ்வளவு நாளோ தெரியாது. நான் கவனக்குறைவில் இதை விட்டுறக்கூடாது. அதனால் இந்த உடலை நான் கெட்டியாக பிடித்துக்கொண்டு நன்றாக ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு என் காரியத்தை பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அப்படி சொல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, உடலை பழித்துன்னா வார்த்தைகளால் பழி கூறி அதன் மதிப்பை குறைச்சி அதை திட்டி நிந்தித்து பேசுவது. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா இந்த உடல். அப்படி உடலை பழித்து பேசுவது சில பேருடைய போக்காக இருக்குது. உடலை பழித்து அப்படி இந்த உடலை மட்டமாக தூஷிப்பதனால அவர்கள் என்ன செய்கிறார்கள், உணவும் கொடாமல் தவ முயற்சியில் விரதம் இருக்கிறது ஒன்று, உண்ணாவிரதம் ஒரு தவ முயற்சி இல்லைங்கலை. அது மாதிரி உடம்புக்கு ரொம்ப சொகுசு கொடுக்கக்கூடாது என்பதும் உண்மைதான். ஆனாலும் ரொம்ப துன்புறுத்துகிற அளவில் அதை கொண்டு போகக்கூடாது. அப்படி செய்கிறாங்க இவங்க. உணவும் கொடாமல், கொடுக்கப்பட வேண்டிய அளவில் அதுக்கு உணவு கொடுக்காமல் உடலுக்கு. மெய்யை விடவிடவே நாடுவரோ, உடலை பழித்து அதனுடைய பெருமையில் ஒன்றும் இல்லை மாதிரி சொல்லி அதுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய மாதிரி கொடுக்காம அதை விட்டு விடுவதற்கு விடவே இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், இதிலேருந்து இன்னும் ஆபத்துக்கள்லாம் இருக்குது, காமக்ரோதாதிகளெல்லாம் வெல்லுவது கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு இந்த உடம்பு வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவார்களோ, நாடுவரோ, உடலை விடுவதை விரும்புவார்களோ, கிடைத்த இந்த மானிட பிறவியை வீணாக்குவார்களோ, தவம் செய்கிறேன் என்று கிளம்பி உடலை பாழ்படுத்துவார்களோ? அப்படி செய்ய மாட்டார்கள். அறிவுள்ளவர்கள், விவேகிகள் அப்படி செய்ய மாட்டார்கள். அதனால் நானும் இந்த உடலை விடமாட்டேன், நன்றாக பிடித்துக் கொள்வேன், பயன்படுத்துவேன். நான் மெய் உணர பொய்யன்தான், முடிந்த உண்மையாகி இறைவா உன்னை இன்னும் நான் அடையலை தான். ஆனால் அதுக்கான வழியை சரியாக பிடிச்சிட்டேன். அது என்ன? இந்த உடம்பை முறையாக பாதுகாப்பது. எப்படி இந்த உடலை வேண்டுவேன் அப்படிங்கிறாரே, எப்படி இந்த உடலை வேண்டுவது? ஏன் இந்த உடம்பு வேணும்? இப்போ முதல்ல இந்த கடவுள் அடைவதுங்கிறது இருக்கட்டும், என்ன செய்யணும்னாலும் இந்த உலகத்தில் இந்த உடம்பு வேணும்ல. உலக விஷயங்களே செய்யணுன்னாலுமே ஒருத்தருக்கு ஒரு இளம்பெண், அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அவள் அழகாக இருக்கணும்னாலும் இந்த உடம்பை தான் அழகுபடுத்தி வச்சுக்கணும். ஒரு இளைஞன் ஸ்போர்ட்ஸ்மேன், அவனுக்கு நல்ல மாரத்தானில் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறான், அவன் இந்த உடம்பை நல்லா வச்சுருக்கணும். ஒருத்தன் ஐடி ஃபீல்டில் நல்லா வரணும்னு நினைக்கிறான், அப்போ அவன் படித்து இந்த கம்ப்யூட்டரில் எல்லாம் செய்யணும்னா கூட அவனும் இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறனால இதாக இருக்குது, கண்ணை நல்லா வச்சுக்கோ, கழுத்து வலி வருது, முதுகு வலி வருது, அதெல்லாம் போக்குறதுக்கு கொஞ்சம் நடுவில் 25 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு போயிடு. அப்புறம் ரொம்ப பக்கத்தில் ஒரு 1.5 அடி 2 அடிக்குள்ளே நீ கம்ப்யூட்டரை பார்க்குறீல்ல, 20 அடிக்கு தள்ளி இருக்கிற பொருளை பாரு, இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க.
கண் ரொம்ப கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருந்து வலிக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யணுமோ அப்பப்போ இந்த ஐ ட்ராப்ஸ்லாம் விட்டுக்கிற மாதிரி இப்போ வெறும் டிஸ்டில்டு வாட்டர், மருந்து எதுவும் இல்லை, சுத்தமான நீர், மெடிக்கலி பியூர் அந்த டிஸ்டில்டு வாட்டர் பாட்டிலில் கிடைக்குமா, அதை அப்பப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தனை கண்ணில் விட்டுக்கணுமா. ஏன்னா இந்த கம்ப்யூட்டரையே பார்த்து பார்த்து கண் அப்படியே ட்ரை ஆகி போயிடுது, உலர்ந்து போய் விடுகிறது. அந்த உலர்ந்த கண்ணுக்கு ஒரு ஈரப்பதம் கிடைக்க வைக்கிறதுக்கு இந்த 2 சொட்டு டிஸ்டில்டு வாட்டரை கண்ணில் விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பக்கத்துலேயே பார்க்கறதுனால கிட்ட பார்வையே பயன்படுத்துகிறோம். அதனால் கொஞ்சம் தள்ளி ஒரு 20 அடிக்கு தள்ளி இருக்கிற பொருளை அப்படி பார்த்து கொஞ்சம் தூர பார்வையும் பயன்படுத்தி கண்ணை கொஞ்சம் ஒரு சமநிலைக்கு கொண்டு வாங்க. இப்படி அப்புறம் நீ நேராக உட்காருங்க, குனிஞ்சு உட்காந்தா கூன் போட்டால் மூளைக்கு என்ன போகும் செய்தி, உடம்பு ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படிங்கிற செய்தி போயிடும். அதுவும் உற்சாகத்தை இழந்து காரியத்தில் ஈடுபடாது. அதனால் நிமிர்ந்து உட்காருங்க. அப்போ அது நினைக்கும், ஓ சரி உடம்பு நல்லா இருக்குது, இது வேலை செய்ய நினைக்கிது, நம்ம வேலை செய்யறதுக்கான வேலையை செய்வோம்னா அது மூளை அதுக்கேற்ற மாதிரி செய்யுமா. இப்படி இந்த உடம்பை எந்த துறையில், இப்போ இவங்க ஐடியில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதே குறியாக இருக்கிறார். 10 மணி வரைக்கும் கடை, அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் இவர் நல்ல கலாவை கட்டி எல்லாம் பார்த்து கணக்கை போட்டு வச்சுக்கிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்றாரு ராத்திரி. அவருக்கு அப்போ பணம் பண்ணுறது தான் வேலை. அதுக்கும் அந்த உடம்பை நல்லா தான் வச்சுக்கணும். நின்றுட்டே இருந்தால் வெரிகோஸ் வெயின் வருது காலில், வெரிகோஸ் வெயின் நரம்பு சுருண்டுக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடக்கணும், காலை நல்லா நீவி விட்டுக்கணும், கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்கணும், நின்றுட்டே இருக்கக்கூடாது. இப்படி ஒன்றொன்றுக்கும் இந்த உடம்பை ஒரு சமநிலையில் முறையாக பயன்படுத்தலைன்னு சொன்னால் அது பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போது எந்த துறையாக இருந்தாலும், லௌகீக விஷயமாக இருந்தாலும், பணம் பண்ணணுன்னாலும், படிக்கணுன்னாலும், வேலை செய்யணுன்னாலும், விளையாட்டு துறையில் போகணுன்னாலும், அழகுபடுத்தணுன்னாலும், என்ன செய்யணுன்னாலும் இந்த உடம்பை நல்லா வச்சுக்கணும். இது லௌகீகத்துக்கு. இப்போ ஆன்மீகத்துக்கு, இறைவனை அடைவதற்கு, சாதனம் புரிவதற்கு என்ன, அப்போ நமக்கு இந்த உடம்பு நல்லா இருக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் நாம் இந்த உலகத்தில் நல்வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா வாழ்க்கை ஒரு பாரமாக போயிடும். அதனால் இந்த உடலை பழிப்பது கூடாது. அதற்கு சரியான உணவு கொடுக்கணும். என்ன உணவு? சரிவிகித உணவு கொடுக்குறதுனா என்னென்னா, நமக்கு சாதாரணமாக என்ன பழக்கம், சாதம் அப்படின்னா தட்டில் நம்ம பரிமாறினாலே தெரியும். இவ்வளவு சாதம் வச்சு இப்படி கொஞ்சம் ஒரு கரண்டி குட்டி குட்டியாக கொஞ்சம் ஒரு கூட்டு, கொஞ்சம் ஒரு கீரை, டெய்லி கீரை கூட பல வீடுகள் இருக்கிறதுல ஏதோ ஒரு கூட்டு, ஒரு சாம்பாரில் 2 காய், அதை தேடணும். இப்படி போட்டுட்டு சாப்பிட்டா அது நல்லது இல்லையா? என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு இந்த கல்லீரல் வீக்கம் வருகிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு காரணம் இந்த மது பழக்கம். ஆனால் அந்த மது பழக்கமே இல்லாதவங்க அதை பார்க்கக்கூட பார்த்ததில்லை. அப்படி ஆட்களுக்கு இது வருதே எப்படின்னா, இந்த அரிசி உணவு அதிகம் எடுத்துக்கொண்டால் அந்த அதிகமாக உள்ளே போகிற கார்போஹைட்ரேட்டை ஒரு கட்டத்தில் கொழுப்பாக மாறி இந்த ஃபேட்டி லிவராக உட்காந்துக்குது. அந்த கல்லீரலில் கொழுப்பு படுகிறது. அப்போ இந்த உணவை ரொம்ப சரிசமமாக சரிவிகிதமாக சாப்பிடணும் போல் இருக்கே. அப்போ உணவு அதில் என்ன இருக்கணும், அரிசி கார்போஹைட்ரேட் வேணும், அப்புறம் காய்கறிகள் இருக்கணும், அதில் புரோட்டீன் இருக்கணும், நார்ச்சத்து உள்ளது இருக்கணும், கீரை இருக்கணும், உப்பு சத்து கிடைக்கணும், எல்லா சத்துக்களும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாதத்தினுடைய அளவை குறைங்க, காய்கறி கீரையினுடைய அளவை கூட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சாப்பாடு மட்டும் போகாது, நல்ல ஒரு உழைப்பும் கொடுங்க, உடல் உழைப்பு. இப்போது ஓய்வு எடுக்கணும்னா படுத்திருக்கணும் தான் ஓய்வு, படுத்திருப்பது தான் ஓய்வு அப்படின்னு இல்லை. நீ அறிவுக்கு வேலை கொடுக்குறவனாக இருந்தால் உடல் உழைப்பு, மூளைக்கு ஓய்வு. உடல் உழைப்பு செய்கிறவனாக இருந்தால் அந்த உடல் உழைப்பை நிறுத்தி மூளைக்கு வேலை கொடுப்பது அது உடலுக்கு ஓய்வு. அதனால் தூங்கிட்டே இருக்கணுங்கிறதே கிடையாது. வேலையை மாற்றி செய்தாலே அது ஓய்வு தான். அதனால் இந்த உடலை ஒரு வேலை கொடுத்து ஒரு இயக்கத்தில், மோஷன், இட் மஸ்ட் பி இன் மூவ்மெண்ட் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள்,
கொஞ்சம் தூரம் நடைப்பயிற்சி பண்ணுங்க. ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கிலோமீட்டர் கணக்காக நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்கிறதே கஷ்டம். ஏன்னா வயசாக எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன், எப்படியெல்லாம் இந்த உடம்பை பாதுகாக்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸசைஸ் பண்ணினா உடம்பு நல்லா இருக்குங்கிறது ஒரு பொதுவான விதி. ஆனால் உனக்கு 65க்கு மேலே ஆச்சு, சீனியர் சிட்டிசன் அப்படின்னா நீ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இப்போ ஓகே, என்ன மாதிரி எக்ஸசைஸ் வேணும்? கால்களுக்கு ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை, நிற்கக்கூடிய சமநிலை இருக்காது, நடுங்கி விழுந்துருவோம் போல் வருது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ், இந்த நீ ஜாயின்ட்ஸ் அப்படிங்கிறமே இந்த மூட்டுக்கு அதுக்குள்ளே சில எக்ஸசைஸ் பண்ணினா போதும். அப்போது நீ மணிக்கணக்கில் நடக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் இந்த 2 முழங்கால்களுக்கு இந்த பயிற்சியை கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உடம்புக்கு அவரவருடைய சூழலுக்கு ஏற்பவும் நோக்கத்துக்கு ஏற்பவும் ஏதேனும் ஒரு வகையில் நாம் சரியான இயக்கத்தை கொடுத்து உணவையும் கொடுத்து அதை பாதுகாக்கணும். அதனால் உணவு கொடாமல் விடக்கூடாது. யாராவது அப்படி உணவு கொடாமல் இருப்பாங்களான்னு சொன்ன அதுதான் தவம் என்று நினைத்து கொண்டு சில பேர் அப்படி செய்கின்றார்கள். அந்த காலத்தில் சமண துறவிகள்லாம் அப்படி ரொம்ப உணவை பழித்தார்கள். பௌத்தத்திலும் அப்படி இருந்தது. புத்தரே அவருடைய விக்கிரகம் ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அதை பார்த்தா ஒரு 90 வயசு கிழவி வெறும் எலும்பும் தோலுமா இருப்பாள், அந்த மாதிரி இருக்கும். அவர் உண்மையை அறிவதற்கு முன்னால் அப்படி மெலிஞ்சு போயிட்டார். ஏன்னா அவர் நினச்சிட்டாரு இந்த 29 வயது வரையிலும் இந்த அரண்மனையிலே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. அதனால் இப்போ அவருக்கு அதுக்கு மாறாக இப்போது உடம்புக்கு ரொம்ப இந்த உணவு கொடுக்காம அதை வாட்டி வருத்தணும்னு சில சமணத்துறவிகளோடு சேர்ந்து கொண்டு இவர் முடிவெடுத்து சாப்பாடே கொடுக்காம அப்படி எலும்பு தோலுமாக போயிட்டார். அவருடைய இந்த விலா எலும்பெல்லாம் எண்ணுகிற மாதிரி அப்படி இருக்கும். கையில் காலில் எங்கேயுமே சதை இருக்காது. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ரூபமாக அவர் இருப்பார். அப்படி ஒரு சிலை இருக்குது. இது யாரோ பாட்டியா இல்லை சாமுண்டா தேவியா காளியா? புத்தரே தான். அவர் ஞானம் பெறுவதற்கு முன்னால் அவ்வளோ தூரத்துக்கு உடம்பை படுத்தி எடுத்துட்டாராம். உணவும் கொடாமல் விடவே அந்த உடலையே விட்டு விடுவது போல, அழித்து விடுவது போல இருப்பதற்கு யாராவது நாடுவார்களா? இந்த நிலையிலேருந்து புத்தர் எப்படி விடுபட்டார் அப்படின்னா, அப்படி ரொம்ப உடம்பு க்ஷீணமாகி போய் உடல் க்ஷீணமான உடனே இவருக்கு மனசும் தெளிவாக எதுவுமே சிந்திக்க முடியல. என்ன பண்ணுறது, நாம் என்ன ஒரு லட்சியத்தோடு இங்கே வந்தோம், உலகத்தின் துன்பத்துக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு வந்தோம், இப்போ நம்மளே இப்படி என்னமோ துன்பப்பட்டு கொண்டிருக்கோமே, இது என்னது அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கிறார். ஒரு கல்யாண ஊர்வலம் போகிறது. அதில் ஒருத்தர் வீணையை மீட்டிக்கொண்டு பாடுகிறார். அவர் சொல்கிறார், அந்த பாட்டில் வரக்கூடிய வரி என்ன அப்படின்னா, வீணையை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது அந்த பாட்டு. வீணையே, உன்னுடைய இந்த தந்திகளை, இந்த கம்பிகளை ரொம்ப இறுக்கமாக முறுக்கினால் நீ தெரித்து போய்விடுவாய். அப்போ அந்த கம்பி அந்து போயிடும். அப்போ மீட்டி இசையை உண்டாக்க முடியாது. சரி, ரொம்ப தளர்த்தி வைத்து விட்டா, லூஸாக விட்டுட்டா, அப்பவும் டைங்னு அதை இழுக்க முடியாது. அப்பவும் இனிய நாதம் கிளம்பாது. அளவாக உன்னை முறுக்கி வச்சிருக்கணும். அப்போது இனிய ஓசை உன்னிலிருந்து வரும் அப்படின்னு அவன் பாடிக்கொண்டே போகிறான். அந்த பாட்டை கேட்ட உடனே இவருக்கு உண்மை விளங்கிவிட்டது. நாம் இந்த உடம்பை ஒரு காலத்தில் அரண்மனையில் இருந்த பொழுது 29 வயது வரையிலும் சொகுசுகள் கொடுத்து இந்த வீணை கம்பியை தளர்த்தி வைத்தது போல் ரொம்ப அதை தளர்த்தி பாழ்படுத்திட்டோம். இந்த 6 வருஷம், அதுக்கப்புறம் வெளியில் வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் 6 வருஷம் இவர் சமணத்துறவிகளோடெல்லாம் அலைந்து தெரிந்து முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார் உண்மையை அறிய. அந்த காலகட்டத்தில் ரொம்ப இப்படி சாப்பாடு கொடுக்காம ஓவர் டைட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தி இப்போ இந்த நிலைக்கு வந்துட்டோம். இது ரெண்டும் ஆகாது, நடுநிலையில் போகணும் என்று அவர் உணர்ந்தார். அப்போ நான் இனிமேல் இந்த உடம்பை அப்படி வச்சுருக்க மாட்டேன், இதுக்கு முறையான உணவு கொடுத்து சரியாக வச்சுருந்து நான் லட்சியத்தை அடையணும்னு அவர் நினைக்கும்போது, அவர் எதுக்கு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார், உண்மையை உணர்ந்து மக்களுக்கு சொல்லங்கிறதுனால அந்த நேரத்தில்
அந்த வனப்பகுதிக்கு ஒரு பெண்மணி வரா. அவள் வீட்டில் ஏதோ அவள் நினச்ச ஒரு நல்ல காரியம் நடந்தது. அதனால் அவள் பால் பாயசம் செய்து எடுத்துக்கொண்டு வரா. அந்த பெண்மணியின் பேர் சுஜாதா. அந்த சுஜாத்தை பாயசத்தை எடுத்துக்கொண்டு நான் இங்கே இருக்கக்கூடிய வனதேவத்தைக்கு இதை படைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு வரா. பார்த்தா அங்கே மரத்தடியில் உட்காந்துருக்கிறார். ரொம்ப எலும்புந்தோலுமாக இருக்கிறார். ஆனாலும் முகத்தில் ஒரு களை இருக்குது. அதனால் இவள் அந்த பாயசத்தை அப்படியே அவருக்கு படைச்சி வணங்குகிறாள். நான் நினச்சது நிறைவேறிச்சு, உங்களுக்கு நமஸ்காரம்னு கும்பிட்டுட்டு இந்த பாயசத்தை கொடுக்குறார். அவர் சந்தோஷமாக அதை வாங்கி அருந்துகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு உடம்புக்கு வர அப்புறம் அவர் சாதனம் பண்ணி வைகாசி பௌர்ணமியில் பரிபூரணமாக உண்மையை உணர்ந்தார் என்று அவர் வாழ்க்கையில் சொல்லப்படுகிறது. அப்போது உணவும் கொடாமல் இந்த உடலை பழிப்பது சரியல்ல. என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் என்பதை அவரவருடைய உடல்நிலைக்கு ஏற்பதான் தீர்மானிக்க முடியும். எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரே ரூல் சொல்ல முடியாது. ஆனால் சில ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் சொல்லலாம். உதாரணமாக சாப்பாடு எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, வயிறு பசிக்கும்போது கையை வாயில் வை, வயிறு பசிச்சுட்டே இருக்கும்போது எடுத்துரு. அதாவது ரொம்ப பசி முற்றிலும் அடங்கி மூக்கு முட்டை சாப்பிடாத அப்படிங்கிறார். கொஞ்சம் பசி இருக்கும்போது நிறுத்திக்கோங்கிறார். வயத்தில் ஒரு அரைவாசி உணவு திட உணவால் நிரப்பி கால்வாசி திரவ உணவாக சாப்பிட்டுட்டு மீதி கால்வாசி காற்றோட்டத்துக்கு இடம் விடுன்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் பசி இருக்கணும். நல்லா பசிக்கும்போது சாப்பிட ஆரம்பிக்கணும். அந்த நல்ல பசி அடங்கும்படி உணவு கொடுத்துக்கொண்டே இருக்கும்போது முற்றிலும் அடங்கும்படி வயிறு நிறைய சாப்பிடாமல் கொஞ்சம் நிறுத்து, கொஞ்சம் பசி இருக்கும்போது நிறுத்துரு. அப்போது பசிக்கும்போது கையை வாயில் வை, பசி இன்னும் கொஞ்சம் இருக்கும்போது கையை எடுத்துரு, சாப்பிடுவதை நிறுத்தி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும், இந்த ஒரு இட்லி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அந்த ஒரு இட்லி சாப்பிடாமல் நிறுத்திடணுமா. இப்படி உணவில் எப்படி அளவை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அது எந்த இடத்துல வரும்? ஒருத்தருக்கு 7 இட்லி சாப்பிட்ட அப்போ தான் அரை வயிறு ரொம்ப இருக்குன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு 3 சாப்பிட்ட உடனே அரை வயிறு ரொம்பலாம். அது அவரவர் தீர்மானிச்சுக்கணும். ஆனால் பொது நியதி என்ன? இன்னும் கொஞ்சம் பசி இருக்கும்போதே நிறுத்திக்கணும். இது எவ்வளவு கஷ்டம்னா இதை கடைப்பிடிக்க முயற்சி பண்ணும்போது தான் தெரியும். சாப்பிடாமலே கூட இருந்துடலாம், அளவாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதனால் உணவும் கொடாமல் வைக்கக்கூடாது, கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அளவாக கொடுக்கணும். உணவு எப்படி அமைந்திருக்கணுங்கிறதுக்கு 3 வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஹித் அ புக், மித் அ புக், ரித் அ புக். புக் அப்படின்னா போஜனம் பண்ணுபவன். எப்படி இருக்கணும்? ஹித் அ புக், நலன் தரும் உணவை உண்ண வேண்டும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்துள்ளதாகவும் உடலுக்கும் மனதுக்கும் நலன் செய்வதாகவும் இருக்கணும். ஜீரணத்துக்கு எளிதாக இருக்கணும், அது உடலுக்கு சத்து கிடைக்கணும், மனதுக்கு அமைதியை கொடுக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நலன் செய்கிற உணவு. சரி, இது நலன் செய்கிறதுன்ட்டு நிறைய போட்டு அடைச்சிடலாமான்னா, மீத்த புக், அளவாக சாப்பிடணும். அந்த உணவில் அந்த நலன் செய்யக்கூடிய தன்மையை கண்டுபிடிக்கிறதுல ரித் புக். குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, வெயில் காலத்துலேயும் ரொம்ப சாப்பிடக்கூடாது. மித்த புக். வெயில் காலத்தில் காரம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. அப்போது பருவகால சூழலுக்கு ஏற்ப சில உணவுகளை சில நேரத்தில் தவிர்க்கணும். பொதுவாக சாப்பிடலாம், ஆனால் இந்த குளிர்காலத்தில் இதை சாப்பிடாத, வெயில் காலத்தில் இதை சாப்பிடாத. வெயில் காலத்தில் நிறைய மோர் குடி, நீர் மோராக குடி. குளிர்காலத்தில் முடியலைன்னா மோர் சாப்பிடாட்டா பரவாயில்ல. அப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப, பருவகால சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உணவை வச்சுக்கோ. இது ரித்த புக். நலம் செய்யும் உணவை சூழ்நிலைக்கு ஏற்ப அளவாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டப்புறம் இந்த உடம்புக்கு வேலை செய்யணும், வேலை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப மாக்குன்னு உழைச்சி ஒன்றுமே சிந்திக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓய்வும் வேணும், உழைப்பும் வேணும், ஓய்வும் வேணும். உணவு, உழைப்பு, ஓய்வு, உறக்கம், இது எல்லாவற்றிலும் அளவாக இருக்கணுமா. ஸ்ரீகிருஷ்ண பகவான் கீதையில் 6வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகம் சொல்கிறார்.
யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. யோகः துக்கஹா பவதி. யோகமானது துக்கஹா அப்படின்னா துக்கத்தை அழிக்கிறது, துக்கத்தை துடைக்கிறது, துக்கத்தை போக்குகிறது, போக்குவதாக பவதி இருக்கிறது. யாருக்கு? யுக்த ஆகார, உண்ணுகிற உணவு அளவாக பொருத்தமானதாக இருக்க வேண்டும். எப்படி? ஹிதபுக் கிருத்தபுக் மித்தபுக் அப்படின்னு பார்த்தோமே அப்படி இருக்கணும். விஹாரஸ்ய, உடல் பயிற்சியும் பொருத்தமாக இருக்கணும். அதான் சொன்னேன் இல்லையா, சீனியர் சிட்டிசன்ஸ் பண்ண வேண்டிய உடற்பயிற்சி 1 கிலோமீட்டர் நடப்பதல்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடக்கணும். கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இந்த முழங்கால்களுக்கு, கணுக்கால்களுக்கு, கால் விரல்களுக்கு அதுக்குண்டான பயிற்சிகளை எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி மறதி வராமல் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு சில மூளைக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்கான். அந்த மாதிரியெல்லாம் உன்னுடைய உடல்நிலைக்கு ஏற்ப நீ இந்த பயிற்சிகளை செய்யணும். யுக்த விஹாரஸ்ய, பொருத்தமான உடற்பயிற்சியை செய்து, அப்புறம் யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, கர்மங்களில் அளவாக ஈடுபட்டு வேலை செய்கிறதும் கூட நிதானமாக இருக்கணும். ரொம்ப ஓவராக வேலை செய்யக்கூடாது. அளவுடன் கர்மங்களை செய்து, அப்புறம் யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய, ஸ்வப்னம்னா இங்கே தூங்குறது, கனவல்ல தூக்கம். அவபோதம்னா விழித்திருத்தல். உறக்கம் விழிப்பு ரெண்டிலும் முறை வகிக்கணும். ரொம்ப நேரம் முழிச்சிட்டே இருக்கக்கூடாது. ராத்திரி எல்லாம் முழிச்சிட்டு 4 மணி வரைக்கும் ஃபோனில் சினிமாவை பார்த்துட்டு அப்புறம் படுத்து 10 மணிக்கு எந்திரிச்சா அதே 6 மணி நேரம் தூங்கிடுறேன்ல அப்படின்னா அது இல்லை. இந்த உடலுக்கு சரியான ஓய்வு கிடைக்காது. அப்போது முறை வகிக்கணும். உறக்கத்திலும் விழிப்பிலும் முறை வகித்து இருந்தால், அப்போ எதிலெல்லாம் நாம் முறை வகிக்கணும்? மிதமாய் உண்டு, மிதமாய் உடற்பயிற்சி செய்து, அளவுடன் கர்மங்களை செய்து, உறக்கத்திலும் விழிப்பிலும் முறை வகிப்பவனுக்கு. அப்போ உடலுக்கு உணவு கொடுக்கணும், பயிற்சி செய்யணும், அசைவு ஒரு பயிற்சி இருக்கணும், அப்புறம் ஓய்வும் கொடுக்கணும், வேலை செய்யணும், தூங்கணும், விழிச்சும் இருக்கணும். எல்லாம் அளவாக செய்யணும். இப்படி செஞ்சால் உனக்கு வியாதி வராது. யோகமானது இப்படி ஒரு முறை வகிக்கின்ற இந்த வாழ்க்கை நெறியே யோகம், அது உனக்கு துக்கத்தை துடைக்கும். அதனால் உணவும் கொடாமல் அப்படிங்கிறதுக்கு நாம் இத்தனை விஷயம் பார்த்துட்டோம். உணவும் கொடாமல் விடவிடவே நாடுவரோ, இல்லை இந்த உடல் எப்படிப்பட்டது, என்ன பயன் தரக்கூடியது என்று தெரிந்து கொண்டால் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள். உணவு கொடுக்காமல் இந்த உடலை கஷ்டப்படுத்த மாட்டார்கள். மெய்யினா உடலை இங்கே உடல் அப்படின்னு 2 தரம் சொல்லிட்டதுனால ஒரு தரம் உடல்னு சொல்லிட்டார். அடுத்து திரும்ப அதே வார்த்தை போடாமல் மெய்யின்னு போட்டார். திரும்ப உடல்னு சொல்கிறார் அடுத்து 3வது வரியில். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, படபடன்னு இந்த உடல் வேண்டுவேன், ரொம்ப வேகமாக அவசரமாக ஐயோ விட்டுறக்கூடாது, கொடுத்த இந்த வாய்ப்பை நான் தவற விட்டு விடக்கூடாது என்கின்ற ஒரு அவசரத்தோடு இந்த உடலை நான் காப்பாற்ற துடிக்கின்றேன். அப்படி நான் செஞ்சால் கூட எனக்கு இன்னும் நான் முடிந்த உண்மையை அறியாததுனால் நான் பொய்யன்தான். ஆனாலும் எனக்கு இடைப்பட்ட நிலையில் இந்த விவேகம் இருக்குது, இந்த உடம்பை நம்ம காப்பாற்றி வச்சுக்கணும், இது பெரிய வாய்ப்பு. போன முறை குறிப்பிட்ட உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இந்த சரீரம் என்பது எப்படிப்பட்டது? 84 லட்சம் வகையான உடல்களில் மனித உடல் ஒன்று. கொசு, ஈ, பாம்பரணை, பல்லி, காக்ரோச், நீ இப்படி வரிசையாக சொல்லுங்கள் எத்தனை நமக்கு தெரியவே எத்தனை பார்க்குறோம். குதிரை, ஆடு, மாடு, நாய், பன்னி, எத்தனையோ ஒழுங்கு வச்சுக்கோங்களேன். உடம்புகள்லாம் எத்தனை வகை உடம்புகள் இருக்குது. அப்போ அத்தனை வகை உடல்களிலும் இந்த மனித உடல் எவ்வளவு மேலானது, அதனுடைய பெருமையை உணர்ந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் உண்மையை தெரிந்து கொண்டேன். ஆனால் முடிந்த உண்மையாக இறைவனை அறிவதற்குத்தான் இந்த உடல் மிகச்சிறந்தது, இதனோட உடலுடைய பயன்களிலேயே மிகப்பெரியது அதுதான் என்பதை தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் நான் அனுபவத்தில் பெறலை. அதனால நான் பொய்யன். இப்போது நாம் இந்த உடலை பற்றி உடலின் முக்கியத்துவத்தை, மானுட சரீரத்தின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்து கூறுகிறார் இல்லையா 33, 34 பாடல்களில். இதை முதல் பாடலுடைய முதல் வார்த்தை என்ன சொன்னார்? உடல் பொய் உறவு.
அப்படி சொன்னவர் இங்கே உடல் எவ்வளவு ஒரு மெய்யான நண்பன் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதுதான் அவருடைய அந்த தாய்மானவருடைய நிதானமான விவேகமான போக்கு. அதனால் உடலை பழிக்கலை அவர். ஆனால் அந்த கோணத்தில் அவர் சொன்னது உடல் புயருன்னு சொன்னது உண்மை. இந்த உடலை நீ ஆரோக்கியமாக வச்சுக்கலைன்னு சொன்னால் ஆரோக்கியம் இல்லாது நோய் ரோகம் உன்னை துன்புறுத்தும் போது இது உனக்கு பொய்யுறவு கைவிட்டு விடும். நீ நினைக்கிறத பண்ண முடியாது. முதுமை காலத்திலும் அதை முறையாக நீ பண்படுத்தி வைத்து கொள்ளவில்லை என்றால் அதுவும் உன்னுடைய லட்சியத்தை அப்போதும் அடைவதற்கு உதவாது. இளமையில் நீ கட்டுப்பாடோடு வாழவில்லை என்றால் அதை கண்டபடி அதை பயன்படுத்தினால் இந்திரிய சுகங்களிலே உலவ விட்டால் அது விரைவில் நோயையும் அழிவையும் க்ஷீணதசையும் கொண்டு வரும். இதெல்லாம் இருக்கிறதுனால இது போய்விடுது. இப்படி செய்யாமல் நீ புத்திசாலித்தனமாக இந்த உடலை பயன்படுத்தினா இதை போல உனக்கு உதவி வேறு எதுவும் கிடையாது. அப்போ இந்த உடல் எப்படிப்பட்டது? இந்த உடல் உண்மையில் இது எப்படிப்பட்டது? இந்த உடலை நாம் எப்படி பயன்படுத்தணும்? திருமந்திரத்தில் இதுக்கு ஒரு பாட்டு அழகாக சொல்லியிருக்கு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த உடம்பு இவர் இருக்காரே இந்த உடம்புங்கிறவர் அப்படின்னு அதை ஒரு பெரிய ஆள் மாதிரி மதிப்பு கொடுத்து உயர்த்தி வச்சு பேசுகிறார். உடம்பார் ஆறுங்கிறது ஒரு மரியாதை விகுதி இல்லையா? அந்த மாதிரி மரியாதை விகுதி போட்டு உடம்பார். இலக்குவனார் அப்படின்னா ஒருத்தர் பேர் லக்ஷ்மணன், இலக்குவனார் அப்படின்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோன்னு அர்த்தம். அது மாதிரி உடம்பார் அப்படின்னு உடம்பை மதிப்பாக சொல்கிறார். உடம்பார் அழியின், இந்த உடம்பை நீ சரியாக பாதுகாக்கலை, அதை அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன உயிரார் அழிவர். ஏன்னா இந்த ஜீவன் தனியாக இருக்க முடியாது. அதுக்கு ஒரு உடம்புங்கிற ஒரு போக ஆயத்தனம், வினைகளை அனுபவிப்பதற்கான இடமாகி இந்த உடல் அவசியம். அந்த உடல் இல்லைன்னா அப்புறம் அது உயிருக்கு அது செய்ய முடியாது, எதையும் வினைகளை அனுபவித்து தீர்க்க முடியாது. அதனால் உயிரார் அழிவர். அப்போ என்ன செய்யணும்? மேலும் என்ன பிரச்சனை வரும்? திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடல் அழிந்து விட்டால், உடல் அழிந்துன்னா மொத்தமாக செத்து போகிறதில்ல, சரியாக பயன்பட முடியாமல் அப்படி பலகீனமாக வச்சுருந்தாலே திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உறுதியோடு நீ இருக்கணும். இப்போ உலக காரியங்கள் செய்வதற்கு தான் உடம்பு நல்ல வலிமையோடு இருக்கணும்னு நினைக்காதீங்க. சாதனம் பண்ணணும்னாலும் நல்லா இருக்கணும். உட்காந்து தொடர்ந்து 1 மணி நேரம் தியானம் ஜப்பம் பண்ண முடியல, முதுகு வலிக்குது, கை கால் வலிக்குது, அசைக்குது, எப்படா முடியும்னு இருக்குது தியான பயிற்சின்னு உட்காந்து ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினச்சா உடம்பை நம்ம அப்படி வச்சுருந்தா. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் அக்கண்டநாம ஜபத்துக்கு ஒரு தரம் 6 மணி நேரம் உட்காந்த இடத்த விட்டு எந்திருக்கவே இல்லை. 6 hours கண்டினியூஸ்லி இருந்தேன். இப்போ உட்கார முடியுமா 6 மணி நேரம்? அப்போ நம்ம உடம்பை வைக்கிறபடி வச்சுருந்தா அது நமக்கு உதவும், வைக்கலைன்னா அது பிரச்சனை பண்ணும். அதனால் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்போ என்ன செய்யணும்? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, இந்த உடம்பை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற வழிமுறையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டு அது என்ன வழிமுறை, அதைத்தான் அவர் கீதையில் சொன்னார். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. உணவு, உழைப்பு, உறக்கம், ஓய்வு, விழிப்பு, உறக்கம் விழிப்பு எல்லாவற்றிலும் முறை வகித்தால் அவனுக்கு உடல் என்பது துக்கத்தை போக்குவது என்று சொன்னார். அதுதான் உடம்பை வளர்க்கும் உபாயம். அதை அறிந்து கொண்டு என்ன செஞ்சாராம்? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. முதல் வரியில் என்ன சொன்னார்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இப்போ நான் அப்படி உடம்பை அழிய விடாமல் காப்பாற்றிட்டேன், அதனால் உயிரையும் வளர்த்து விட்டேன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்கிறார். இது உடம்பை காப்பாற்றுவது. எதற்காக இதை காப்பாற்றணுங்கிறது சொல்கிறாங்க பெரியவங்க. என்ன? திருமந்திரத்திலேயே உள்ளம் பெருங்கோயில். அதனால் இப்போ நாம் ஆரோக்கியத்துக்காக இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இந்த அளவாக சாப்பிடணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், இவ்வளோ நேரம் தூங்கணும், இப்போ முழிச்சிருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்க்குறது ஆரோக்கியத்தை பற்றி பேசினா நிறைய பேருக்கு பிடிக்கும். செய்கிறாங்களோ இல்லையோ கேட்குறதையாவது உருப்படியாக கேட்டுப்பாங்க பொதுப்பட.
ஆனால் வெறும் ஆரோக்கியத்துக்காக மட்டும் நீ இந்த உடம்பை இப்படியெல்லாம் நல்லா பராமரிச்சிருக்கிறது செய்யாத. அதை விட ஒரு பெரிய லட்சியம் இருக்குது, அது இறைவனை அடைவது. அந்த இறைவனை அடைதல்ங்கிற லட்சியத்துக்காக இந்த உடம்பை ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் வைத்திரு. உள்ளம் பெருங்கோயில், கர்ப்ப கிரகம். பெருங்கோயில்ங்கிறது என்ன? மூலஸ்தானம், கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை. இவ்வளோ பெரிய கோயில் சுற்றி சுற்றி வரும், பெரிய கோபுரங்கள், பெரிய பெரிய மதில்கள், அந்த பிரகாரங்கள் அதெல்லாம் சுற்றி கொண்டு உள்ளே வந்தால் அது ரொம்ப சின்ன இடமா இருக்குது. ஆனால் அதுதான் பெருங்கோயில், அதுதான் கர்ப்ப கிரகம், இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம். அப்படி உன்னுடைய மனமானது, ஹிருதயமானது இறைவன் குடியிருக்கின்ற அந்த கர்ப்ப கிரகம். ஊன் உடம்பு ஆலயம். கர்ப்ப கிரகம்னா கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த மையப்பகுதி. அப்போ இந்த உள்ளம் மையப்பகுதின்னு சொன்னால் இந்த உடல் தான் முழு பகுதி. இந்த உடலை வச்சு தான் கோயிலையும் அமைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். அப்புறம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல். கோபுரவாசல் வழியாக உள்ளே நுழையிற மாதிரி இந்த உணவை வாய் வழியாக உள்ளே போடுறோம். அந்த உணவை அப்படி உள்ளே போடும்போது என்ன நினைக்கணுமா? சுவாமிஜி சொல்லுவாங்க, இது உள்ளிருக்கும் பரம்பொருளுக்கு நைவேத்தியம், உனக்கு அவன் பிரசாதம், அப்படி நினச்சிட்டு சாப்பிடணுமா. இது ஆரோக்கியத்துக்காக இதை நிறைய காய் சாப்பிட்றேன், சாதத்தை குறைச்சி சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குன்னா கூட, நீ ஆன்மீகத்துக்கு எப்படி கருதணும்? உள்ளிருக்கும் பரம்பொருளுக்கு நைவேத்தியம், எனக்கு இது பிரசாதம் என்று நினைத்து கொண்டு உணவை உண்ணுக. அப்புறம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அதாவது சிவலிங்கம், அதில் இறைவன் குடிகொண்டிருக்கிறார். அது மாதிரி இந்த ஜீவனுக்குள்ள மையமாக ஹிருதயத்தில் மையத்தில் ஜீவன், ஜீவனில் மையத்தில் இறைவன் சிவன். அப்போது எல்லாவற்றிலும் உள்ளுரை பொருளாக இருக்கிறவன் இறைவன், அப்புறம் ஜீவன், அப்புறம் உடல் எல்லாம் இருக்குது அப்படின்னு வருது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே, அணையா விளக்கு. அப்படி இந்த இந்திரியங்கள் இறைவனை காண்பதற்கும் உனக்கு பயன்பட்டுவிடும், நீ அவற்றை முறையாக பயன்படுத்தினால். அதனால் நான் இந்த உடம்பை நான் மெய் உணரா பொய்யன், இன்னும் நான் முடிந்த லட்சியத்தை அடையவில்லை என்றாலும் இந்த உடலை முறையாக பாதுகாத்து இறைவனை அறிவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற அளவில் நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தன்னை சொல்கிறார். சொல்லிட்டு எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அருள் புரி, ஆண்ட நீதானே அறி, நீ இந்த உண்மையை தெரிந்து கொள். என்ன உண்மை? என்னை பற்றிய உண்மை. இந்த உடம்பை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக. அதை தெரிந்து கொண்டு உன் கருணையை செய்து அந்த திருக்கருணையின் மூலமாக அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி உன்னருளால் உன்னை நான் பெறுவேனாக என்று முடிக்கிறார். ஆண்ட நீதானே அறி, உனக்கு தான் இது தெரியணும்ப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்கிறார். அதை ஆண்ட நீ தானே அறி, நான் சொல்லணுமா? உனக்கே தெரியாதா? நான் சொல்லி தான் தெரியணுமா? நான் உன்னை தானே, உன் அருளை எதிர்பார்த்து கொண்டு தானே நான் இந்த உடம்பையெல்லாம் காப்பாற்றி கொண்டு வருகிறேன், உனக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்கிறார். ஆண்ட நீ தானே அறி, நான் சொல்ல வேண்டுமென்று காத்து கொண்டிருக்காதே இறைவா என்று சொல்லுகின்றார். அப்போது இந்த 33, 34 இந்த இரண்டிலும் உடல் எப்படி நமக்கு உண்மையான உறவாக இருக்க முடியும் என்பதை சொல்லுகின்றார். அதுக்கு மேலே அப்படிப்பட்ட உடலை பயன்படுத்தி கொண்டு நாம் லட்சியத்தை அடைந்தால் அதை விட பெரிய ஒரு துணை எதுனா அருள் தான் என்று இந்த பாடலிலும் அப்படியே சுட்டி காட்டுகின்றார். அருமையான பாடல்கள் இந்த இரண்டும், 33, 34. அப்போது நாம் நம்முடைய வயதுக்கும் வாழ்க்கை லட்சியத்திற்கும் ஏற்ப இந்த உடலை முறையாக பயன்படுத்த வேண்டும். லௌகீகமோ ஆன்மீகமோ எதுவாக இருந்தாலும் சரீரம் முறையாக பேணப்படுவது அவசியம். முதல்ல சரீரங்கிற மனித பிறவிங்கிற வாய்ப்பு கிடைக்கணும்.
ரெண்டாவது கிடைச்சப்பறம் நாம் அதை முறையாக பயன்படுத்தணும். முதல் பாட்டில் 33வது பாட்டில் சொல்லுவது இந்த மானுட பிறவியினுடைய முக்கியத்துவம், அதில் எவ்வளோ பெரிய விஷயம் அடையலான்னு சொல்லி அந்த லட்சியத்தையும் விளக்கினார். இந்த 34வது பாட்டில் கிடைச்சப்பறம் இந்த உடம்பை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லுகிறார். அப்படி இதை உணவு கொடுக்காமல் வருத்தக்கூடாது, முறையாக பயன்படுத்தி வாழ்க்கை லட்சியத்தை இறையருளின் துணை கொண்டு அடைய வேண்டும் என்று இவ்விரு பாடல்களிலும் மிக அழகாக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார் ஸ்ரீ தாயுமான அடிகள். இறையருளாலும் குருவருளாலும் நாமும் நமக்கு கிடைத்த இந்த அரிய மானிட பிறவி என்கின்ற வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தி மிதமான உணவு, உழைப்பு, உறக்கம், ஓய்வு, உடல் பயிற்சி எல்லாம் அளவாக செய்து ஆண்டவனை அறிதல் என்கின்ற ஒரு பெரிய காரியத்திற்கு நம்முடைய சரீரத்தை பயன்படுத்தி அந்த முயற்சியில் வெற்றி பெறுவோமாக. திருவருள் குருவருள் நமக்கு எப்போதும் உடனிருந்து துணை செய்வதாகுக. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.